ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்கும் சைக்காலஜி தான். ஆல்ரெடி ப்ரீவியஸா ஒரு சைக்காலஜியை பத்தி 7 யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இன்னைக்கு யூனிட் 8 கம்ப்ளீட் பண்ண போறோம். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் எது ரிலேட்டடான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆளுமையும் அளவீடுகளும், அதாவது பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட், இந்த உளவியல் டைப் கொஸ்டின் தான் கேட்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகிடலாம். ஃபர்ஸ்ட், சூப்பர் ஈகோ எந்த வயதில் எழத் தொடங்குகிறது? இதோடைய கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லும்போது குழந்தை பருவம். அதாவது சூப்பர் ஈகோ எந்த வயதில் எழத் தொடங்குகிறது? குழந்தை பருவம். கொஸ்டின் 2, லிபிடோ எனப்படுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் பாலியல் சக்தி. லிபிடோ எனப்படுவது பாலியல் சக்தி. மூணாவது, உள பகுப்பாய்வு கோட்பாட்டினை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல ஆத்தர் எந்த கோட்பாடை உருவாக்கினாங்க, அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்க ஒரு நோட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே சௌகரியமா இருக்கும். சரி, கொஸ்டினுக்கு போயிடலாம். உள பகுப்பாய்வு கோட்பாட்டினை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஃப்ராய்டு. ஃபோர்த் கொஸ்டின், பருமனுடல், கட்டுடல், நீருடல் என்ற 3 வகை உடல் வகைகளை கொண்டு ஆளுமை பண்புகளை வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஷெல்டன். பருமனுடல், கட்டுடல், நீருடல் என்ற 3 வகை உடல் வகைகளை கொண்டு ஆளுமை பண்புகளை வகைப்படுத்தியவர் ஷெல்டன். அஞ்சாவது, மனிதர்களின் ஆளுமையை அகமுகர், புறமுகர், நரம்புத்தன்மை நோய் உடையவர், கடுமையான சித்த கோளாறு நோய் உடையவர் என 4 வகையாக பிரித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் டி, எய்சன்க். கொஸ்டின் பாருங்க, மனிதர்களின் ஆளுமையை அகமுகர், புறமுகர், நரம்புத்தன்மை நோய் உடையவர், கடுமையான சித்த கோளாறு நோய் உடையவர் என 4 வகைகளாக பிரித்தவர் யார் அப்படின்னு கேட்கும்போது எய்சன்க். ஆறாவது, ஆளுமையின் வகைப்பாட்டு கொள்கையை ஆதரித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டெர்மன். ஆளுமையின் வகைப்பாட்டு கொள்கையை ஆதரித்தவர் யார்? டெர்மன். ஏழாவது, ஆளுமையின் வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஆளுமையின் வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கும்போது சிக்மண்ட் ஃப்ராய்டு. எட்டாவது கொஸ்டின், ஆளுமையானது ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோ என்று 3ம் சேர்ந்த மனமாகும். இதை கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இங்க பாருங்க, ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோ, இதை யாரு கூறியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஃப்ராய்டு. இதுவும் இம்பார்ட்டன்ட். இந்த 3 கோட்பாடை யாரு கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஃப்ராய்டு. 9வது கொஸ்டின், மைத்தட சோதனையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மைத்தட சோதனையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கும்போது கரெக்ட் ஆன்சர் ஹெர்மன் ரோர்சாக். மைத்தட சோதனையை உருவாக்கியவர் யார்? ஹெர்மன் ரோர்சாக். 10வது, மைத்தட சோதனை எதனை அளந்தறிய பயன்படும்? இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, ஆளுமையை. மைத்தட சோதனை எதனை அளந்தறிய பயன்படும்? ஆளுமையை. 11, பொருளறி இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் மர்ரே. பொருளறி இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் யார்? மர்ரே. 12, பொருளறி இணைத்தறி சோதனை எதனை அளந்தறிய பயன்படும்? இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் ஆளுமையை. பொருளறி இணைத்தறி சோதனை எதனை அளந்தறிய பயன்படும்? ஆளுமையை. அடுத்தது கொஸ்டின் 13, மைத்தட சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன? இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 15 அட்டைகள். மைத்தட சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன? 15 அட்டைகள். 14, பொருளறி இணைத்தறி சோதனையில் பயன்படுத்தப்படும் அட்டைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 30 அட்டைகள். பொருளறி இணைத்தறி சோதனையில் பயன்படுத்தப்படும் அட்டைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 30 அட்டைகள். 15, ஆளுமையை நிர்ணயிக்கின்ற சுரப்பிகள் எவை? அதாவது 15ஓட கரெக்ட் ஆப்ஷன் நாளமில்லா சுரப்பி. ஆளுமையை நிர்ணயிக்கின்ற சுரப்பிகள் எவை? நாளமில்லா சுரப்பிகள். 16, எதன் விளைவாக ஒருவரிடம் ஆளுமை சிதைவு என்ற ஆளுமை கோளாறு ஏற்படுகிறது? இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, மன போராட்டம். எதன் விளைவாக ஒருவரிடம் ஆளுமை சிதைவு என்ற ஆளுமை கோளாறு ஏற்படுகிறது? மன போராட்டம். 17வது, எது ஆளுமையை அளவிடும் முறை அல்ல? இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தன் வரலாறு முறை. எது ஆளுமையை அளவிடும் முறை அல்ல? தன் வரலாறு முறை. 18, ஆளுமை என்பது ஆதார பண்பு
மேற்பரப்பு பண்பு இவைகளை கொண்டது என வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, காட்டல். ஆளுமை என்பது ஆதார பண்பு, மேற்பரப்பு பண்பு இவைகளை கொண்டது என வலியுறுத்தியவர் காட்டல். 19. பர்சனா என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் நடிகரின் முகமூடி. பர்சனா என்ற சொல்லுக்கு பொருள் நடிகரின் முகமூடி. 20. நனவு நிலை, இடைமன நிலை, நனவிலி நிலை இம்மூன்றும் இதில் அடங்கும். இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மனம். நனவு நிலை, இடைமன நிலை, நனவிலி நிலை இம்மூன்றும் இதில் அடங்கும், மனம். 21. அட்ரீனல் சுரப்பிகள் அமைந்துள்ள இடம். அட்ரீனல் சுரப்பிகள் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேக்குறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிறுநீரகங்களுக்கு மேல். அட்ரீனல் சுரப்பிகள் அமைந்துள்ள இடம் சிறுநீரகங்களுக்கு மேல். 22. மனதின் முக்கியமான பகுதி எது அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் நனவிலி நிலை. மனதின் முக்கியமான பகுதி எது? நனவிலி நிலை. 23. மனிதனை அகமுகன், புறமுகன் என வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கும்போது அதோடைய கரெக்ட் ஆன்சர் எதுவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஹியூங். மனிதனை அகமுகன், புறமுகன் வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கும்போது ஹியூங். 24. தீவிரமான மனநோய்களுக்கு மருத்துவ உதவியோடு சிகிச்சை அளிப்பவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் மனநல மருத்துவர். தீவிரமான மனநோய்களுக்கு மருத்துவ உதவியோடு சிகிச்சை அளிப்பவர் யார்? கரெக்ட் தான், மனநல மருத்துவர். செவிலியர் கிடையாது, அசிஸ்ட் தான் பண்ண போறாங்க. ஆசிரியர் கிடையாது, அறிஞர் கிடையாது, மனநல மருத்துவர் தான் கரெக்டா இருக்கும். இது மாதிரி 30 கொஸ்டின்ல உங்களுக்கு எப்படியும் 5ல இருந்து ஒரு 8 கொஸ்டின் உங்களுக்கு தெரியற மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னா ரிமைனிங் இருக்கிற 22 தான் நம்ம ஸ்கோர் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வீடியோவை 1 by 1 போடுறோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. ஆளுமை கோளாறு என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேக்குறாங்க. அதோடைய கரெக்ட் ஆப்ஷன் சந்தேக புத்தி. ஆளுமை கோளாறு என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சந்தேக புத்தி. கொஸ்டின் நம்பர் 26. MMPI எதனுடன் தொடர்புடையது? The correct answer is ஆப்ஷன் டி, ஆளுமை. MMPI எதனுடன் தொடர்புடையது? ஆளுமை. 27 பாருங்க. புறவய தூண்டல்களால் பெரிதும் உந்தப்படுபவர் யார்? இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் கெஸ் பண்ணுங்க. கரெக்ட் ஆப்ஷன் டி, புறமுகர். புறவய தூண்டல்களால் பெரிதும் உந்தப்படுபவர் யார்? புறமுகர். 28. அகவய தூண்டல்களால் பெரிதும் உந்தப்படுபவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் அகமுகர். இங்க பாருங்க, புறவய புறமுகர், அகவய அகமுகர். இதுவும் ஒரு க்ளூ தான். மனிதனுள் தேங்கி கிடக்கும் வெறுப்பு, கோபம் போன்றவை தாங்க முடியாத கட்டத்தில் வெடித்து சிதறும் நோய் எது அப்படின்னு கேக்குறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஹிஸ்டீரியா. மனிதனுள் தேங்கி கிடக்கும் வெறுப்பு, கோபம் போன்றவை தாங்க முடியாத கட்டத்தில் வெடித்து சிதறும் நோய் எது? ஹிஸ்டீரியா. 30. ஆளுமையை அளவிட உதவும் ஒரு புறவய முறை எது அப்படின்னு கேக்குறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தர அளவுகோல். ஆளுமையை அளவிட உதவும் ஒரு புறவய முறை எது? தர அளவுகோல். 31. ஆளுமையை அளவிட உதவும் ஒரு அகவய முறை எது அப்படின்னு கேட்கும்போது இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, சுயசரிதை முறை. ஆளுமையை அளவிட உதவும் ஒரு அகவய முறை எது? சுயசரிதை முறை. 32. ஆளுமையை அளவிட உதவும் புறத்தெறி முறை எது அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா எஸ், கரெக்ட், ஆப்ஷன் ஏ, கதை முடித்தல் முறை. ஆளுமையை அளவிட உதவும் புறத்தெறி முறை எது அப்படின்னு கேட்கும்போது கதை முடித்தல் முறை. 33. ஒருவரின் சீரான மற்றும் தனிப்பட்ட நடத்தை முறையை குறிப்பது என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆப்ஷன் பி, ஆளுமை. ஒருவரின் சீரான மற்றும் தனிப்பட்ட நடத்தை முறையை குறிப்பது ஆளுமை. 34. ஒருவரது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பே ஆளுமை என கூறிய உளவியல் அறிஞர் யார் அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கில்போர்ட். இதுதான் கரெக்டான ஆன்சர். அதாவது ஒருவரது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பே ஆளுமை என கூறிய உளவியல் அறிஞர் யார் அப்படின்னு கேட்கும்போது கில்போர்ட். அடுத்தது 35. TAT மூலம் எதனை அளவிடலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ, ஆளுமை. TAT மூலம் எதனை அளவிடலாம்? ஆளுமை. DAT மூலம் எதனை அளவிடலாம் அப்படின்னு கேட்கும்போது அதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாட்டம்.
டிஏடி மூலம் எதனை அளவிடலாம்? நாட்டம். இங்க பாருங்க, டிஏடினா ஆளுமை, டிஏடினா நாட்டம். ஞாபகம் வச்சுங்க, நோட்ஸும் எடுத்துங்க. 37. ஆளுமையை விவரித்தலில் ஆர்பி கேட்டல் என்பாரது அணுகுமுறைகளில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் உளப்பண்பு கூறுகள் அடிப்படையிலான ஆளுமை கொள்கை. இங்க பாருங்க, ஆளுமையை விவரித்தலில் ஆர்பி கேட்டல் என்பாரது அணுகுமுறைகளில் ஒன்று உளப்பண்பு கூறுகள் அடிப்படையிலான ஆளுமை கொள்கை. 38. பிட்யூட்ரி சுரப்பி அமைந்துள்ள இடம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுங்க, இம்பார்ட்டனா இருக்கும். பிட்யூட்ரி சுரப்பி அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மூளையின் அடிப்பகுதி. பிட்யூட்ரி சுரப்பி அமைந்துள்ள இடம் அப்படின்னு கேட்டாலே மூளை, அதை ஞாபகம் வச்சுங்க. பர்சனாலிட்டி என்ற ஆளுமை சொல் எந்த மொழியிலிருந்து பிறந்தது? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஒன்ஸ் அகைன் பார்க்கலாம். பர்சனாலிட்டி என்ற ஆளுமை சொல் எந்த மொழியிலிருந்து பிறந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம யோசிக்கவே வேணாம், லத்தீன். இதை ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். ஐடி எனப்படுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இட் ஐடி எனப்படுவது என்ன அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, அடிநிலை மனம். ஐடி எனப்படுவது அடிநிலை மனம். ஈகோ எனப்படுவது என்ன அப்படின்னு கேட்கும்போது நனவு நிலை மனம், நனவு. சூப்பர் ஈகோ அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய ஆப்ஷன் மேல்நிலை மனம். ஞாபகம் வச்சுங்க, ஐடின்னு சொல்லும்போது அடிநிலை, ஈகோன்னு சொல்லும்போது நனவு நிலை, சூப்பர் ஈகோன்னு சொல்லும்போது மேல்நிலை. அதாவது லோயஸ்ட் வந்து ஐடி, மிடில் வந்து ஈகோ, ஹையஸ்ட் வந்து சூப்பர் ஈகோ. அப்படியும் ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல ஒரு 42 கொஸ்டின் ரிலேட்டட் டு ஆளுமை உளவியல், ஆளுமையும் அளவிடுதலும், அதாவது பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட், அது ரிலேட்டடா பார்த்தோம். இதுல இருந்து கம்பல்சரி பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி, உங்களுடைய டெட் எக்ஸாம்ல கம்பல்சரி 3 to 4 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதை நீங்க படிக்கிறதுனால இந்த யூனிட்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.